அன்புடையீர் வணக்கம். 24/6/2025 செவ்வாய்க்கிழமை தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளர் துறை சார்பில் மாற்றுத்திறனாளர்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. அது சமயம் தேனி மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் IAS அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த நேரம். உதவித்தொகை 2000. ஆமா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சிதைவு, மூளை வளர்ச்சி குன்றியோர், காது கேளாதவர், அதே மாதிரி 2 கால்கள் மாற்றுத்திறனாளி வந்து இருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாமே வந்து பண்றாங்க. அதே மாதிரி வங்கி கடன் சிறு தொழில் பண்ணணுமா, வங்கி கடன்கள் வந்து பெற்று தராங்க. அதே மாதிரி நம்ம கூட்டுறவுத்துறை மூலமா வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சி முன்னாடி பொட்டு விட்டு அடிச்சிருக்கீங்க. என்ன விஷயமா இப்படி பொட்டு விட்டு மேல வரணும் கரகாட்டம் நையாண்டி போன நடந்துருக்கு? என்ன விஷயம் அண்ணே? ஒண்ணும் இல்லண்ணே. சரி, நம்ம ஒண்ணும் இல்ல, கிளம்ப எதுக்கு வைக்கிறது? அதுக்கு நீ கேட்ட நாளைக்கு பதில் சொல்லணும். சொன்னேன் அண்ணே, நம்ம தேனி மாவட்டம் சரி மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பாக இன்றைக்கு கால சூழ்நிலை அறிவியலில் சரி, விஞ்ஞானத்திலும் சரி, மனிதனுடைய நாகரீகத்திலும் சரி, அதுவும் பயிற்சியில இருந்து பயிற்சி போச்சு 7th 6th போய்கிட்டு இருக்கோம்ல. ஆமா, இந்த மாதிரி முன்னே போய்கிட்டே இருந்தாலும் கூட சரி, நம்ம குறிப்பா சொல்ல போனா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் கிடையாது. நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற எந்த வழிகளை வந்து கிடையாதுன்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ என் வீட்டுல ஒரு மாற்றுத்திறனாளி, ஆமா, அதன் மூலியமா எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. வீட்டுல அரைச்சு கட்டி போட்டு வச்சிருக்கேன். என்ன இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நலத்துறை மூலமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய திட்டங்களும் நிறைய நலத்திட்ட உதவிகளும் நிறைய உபகரணங்களும் அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான எல்லா வழிவகைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமா வந்து வழங்கிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் சொல்றீங்க? ஆமா, சரிண்ணே. இவங்க இந்த மாதிரி அரசாங்கத்துடைய சலுகைகளை வாங்கினா முதல்ல என்னென்ன முக்கியம்? அவங்களுடைய ஐடி கார்டை முதல்ல வந்து கண்டிப்பா பதிவு பண்ணி வாங்கணும். ஐடி கார்டு ஆதார் கார்டு, மாற்றுத்திறனாளிக்கான வந்து அடையாள அட்டை, ஐடி கார்டு சொல்லுவாங்க. ஆமா, அந்த கார்டு காமனே. சரி அண்ணே, இது வந்து எப்படி வாங்கணும் கேட்டீங்கன்னா, எப்படி மாற்றுத்திறனாளிகள் வந்து 21 வகை வந்து சொன்னேன் பாத்தீங்களா? ஆமா, அந்த 21 வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 45% வந்து முதல்ல ஸ்டார்டிங். சரி, அந்த 45% வந்து பாத்தீங்கன்னா அதாவது அரசு அரசு மருத்துவ சான்றிதழ் வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய சான்றிதழோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய போட்டோ, இந்த மாதிரி வந்து அரசு சார்ந்த வந்து மருத்துவருடைய சான்றிதழை வந்து கொண்டு வந்து நீங்க பதிவு பண்ணி இந்த மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையை வந்து முதல்ல நீங்க வாங்கிக்கலாம். யூனியன் கார்டு. ஆமா அண்ணே, எங்க மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் எங்க இருக்கு தெரியுமானே? கலெக்டர் ஆபீஸ் இருக்கா? ஆமா, இந்த ரோடு ஒரு வாத்தியா? ஆமா, இந்த ரோட்ல ஒரு பின்னாடி முன்னாடி எஸ்பி ஆபீஸ் இருக்கா? ஆமா, அப்படியே லெஃப்ட் போனோம்னா ரைட்ல ஆபீஸ் இருக்கு. ஆபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லனே, நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கி கடன். வங்கி கடன், ஆமா, வங்கி கடன் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரேன். சரி, நீங்க தெளிவா கேட்டா மட்டும் போதும். இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அடையாள அட்டை பதிவு பண்ணி வாங்கிட்டீங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கா வந்து பாத்தீங்கன்னா மாத ஊதிய தொகை. ஆமா, நார்மலா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45% இருந்து 70% உள்ள இருக்கிறவங்களுக்கு மாதம் வந்து 1500. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா